Praise the Lord. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் கர்த்தர் அவனை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியும் என்று சற்று பார்ப்போமா? ஆதியாகமம் புஸ்தகத்தின் 39வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்ததினாலே அந்த 2வது வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது, அவன் காரிய சித்தை உள்ள ஒரு மனிதனாக மாறினான். அவனுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்களில் அவனுக்கு எந்தெந்த வேலைகள் நியமிக்கிறார்களோ அந்த வேலைகளிலே அவன் காரிய சித்தி உள்ளவனானான் காரிய சித்தி உள்ளவனானான் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் செய்கின்ற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். எந்த மனிதனோட கர்த்தர் இருக்கிறாரோ அந்த மனிதன் காரிய சித்தி உள்ளவன் ஆவான். அடுத்ததாக அவன் செய்கிற காரியங்கள் யாவையும் கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, யோசேப்புக்கு தயவு கிடைத்தது யாரிடமிருந்து என்றால் ஊழியக்காரர்கள், அங்க இருந்த ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, எஜமான்கள் வரைக்கும் யோசேப்புக்கு அவர்கள் கண்கள்ல தயவு கிடைத்தது. கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் அநேகருடைய கண்கள்ல நாம் தயவு கிடைக்க பண்ணுவார். கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைகளிலே அவர் செய்வார். நம்மை காரிய சித்தி உள்ளவர் ஒரு மனிதனாக மாற்றுவார். நாம் செய்கின்ற அனைத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அநேகருடைய கண்களிலே நம்மை தயவு கிடைக்க பண்ணுவார். ஆமென். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எந்த மனிதனோடு இருக்கிறாரோ அந்த மனிதன் பெற்றுக்கொள்வான். அந்த மனிதனாக நாம் மாற பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.